என்னடி இது? சுற்றுலா 5 பேர் கொட்டாய் விடாத கட்டாவி ஓப்பனிங்ல கொட்டாய் விடுது பாரு பிரியா ஜெர்சன் சொல்லும் போதே நல்லா போன மாதிரி தான் நிகழ்ச்சி இன்னைக்கு. உங்கள் ஹீரோக்கள் தான் இன்னைக்கு vlog எடுக்கிறேன். யார்ப்பா அந்த ஹீரோக்கள்? இந்த 2 பேரா? பாருங்க சார், நான் vlog எடுக்கும்போது வாங்கலாம் பிடிக்கிறதில்ல, அவங்க vlog எடுக்கும்போது மட்டும் வாங்கி பிடிக்கிறாங்க. அது யோசிக்கிறாரா? ஐயோ, அது கேண்டிட் ரியாக்ஷன். ஓ, அப்ப நம்ம தம்பி பேசுவோம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நான் வாடிங்க வேற கதை பேசிட்டு இருக்கேன். ஃபால்ஸ்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க, ஆனா எங்க போறேன்னு அதுவும் 5 மணிக்கு சொல்லிட்டு 8 மணிக்கு கூட்டு வந்து கொஞ்சம் சொல்லுவா. அதுக்கு முழுக்க இவங்க தான் காரணம். நீங்க தான் தூங்கிட்டே இருக்கீங்க. இவனுக்கு அப்டேட் கொடுக்க வேண்டியது தான் இந்த தலை தான். இந்த தலை அப்டேட் தர வேண்டியது புவன். அவரை தான் கேட்கணும் இப்போ. சார் ஏன் சார் அப்டேட் தரல? தூங்கிட்டேன் சார் கரெக்டாக ஃபோன் பண்ணும்போது தான் எந்திரிச்சேன். அப்போ கிளம்பிட்டு கொண்டேன். 5 மணிக்கு ஆனா வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் 5 மணிக்கு எந்திரிச்சோம். சரி, அப்புறம் மறுபடியும் ஃபோன் போட்டு 6 to 7 மணிக்கு போவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுறா 8:30க்கு போவோம். ரைட்டா? சரி, எல்லா ட்ரிப்லயும் நடக்கிறது தான். புதுசு இல்ல, அந்த இந்த ட்ரிப் லாஸ்ட்ல எந்த சிக்பாலாப்பூருக்கு போகும்போது அப்படிதான் சொன்னாங்க. 4 மணிக்கே போயிடலாம், 3 மணிக்கு எழுந்து ரெடி ஆயிட்டு 4 மணிக்கு காலேஜ் கிட்ட வந்துருங்க, 4 மணிக்கே போயிடலான்னுட்டு. அதுக்கப்புறம் அது 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. 8:45 வர சொன்னாங்க. நாங்க 10 மணிக்கு வந்தோம். V3 vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. V3 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் சேனல்ல வச்சிருக்கேன். நீ சொல்றேன். இப்ப சொல்றேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சொல்லு. V3 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதானே ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு. என்னடா மான் கராட்ட மாதிரி கண்ற இப்படிடா இங்க வர. V3 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வடையா இட்லியா? தோசை மசால் தோசை. அங்கிட்டு இதுதான் மசால் தோசை. எனக்கு ஹலோ गाइस, மழை வருது. Wait a minute. Who are you? Hello V3 family, welcome back to our V3 vlogs YouTube channel. So half day முடிஞ்சு இப்போ இன்ட்ரோ தந்துட்டு இருக்கோம். என்னன்னா நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங், ஏன்னா நடந்த சம்பவங்கள் அப்படி. ஆமாம், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னடா எடுத்த உடனே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. இன்ட்ரோ லேட்டாக தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கான இன்ட்ரோ. இன்றைக்கி அங்கேருந்து தான் என்ன இன்ட்ரோ தந்திருப்பேன்னா, இன்றைக்கி நாங்கள் டிகே ஃபால்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ தந்திருப்பேன். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இதுதான் நாங்கள் வந்த டிகே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் பிளான் பண்ணி வந்த டிகே ஃபால்ஸ் இந்த ரோட்டில் தான் டிகே ஃபால்ஸுக்கு போக வேண்டிய இடம் இருக்குது. நாங்கள் எதுக்கு இங்கே வந்துட்டு இப்படி விளாண்டுட்டு பாருங்க, இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க ஃபால்ஸுக்கு போகிறேன்ட்டு இன்ட்ரோ தந்தாங்க இப்போ தான். ஆனால் இங்கே உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் வந்து க்ளோஸ்டாம்ப்பா. ஏன்னா ரீசெண்டாக மழை விழுந்திருக்குல்ல. ஸோ நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, நிறைய வந்து என்ன வந்திருக்கும், புயல் குற்றாலத்தில் கூட அருவியில் தண்ணி ஜாஸ்தி வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மழை வந்தால் வந்து இப்போ வந்து விட மாட்டேன்றாங்க ஃபால்ஸுக்கு. ஸோ க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பேர் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்பாட்டு பார்த்தோம். வந்து ஒரு 2 hours ஆகிருக்கும். ஸோ ஒரு சார் அங்கே வந்துட்டார் சரௌண்டிங்கு. ஆனால் வந்த ஏரியாவும் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.
தேங்காய் மரம் அதுக்கப்புறம் இப்படி இருந்ததுனால எங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிச்சிச்சு. ஆக்சுவலி இதை வந்து நம்ம வீட்டில் இந்த புல் பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் போடுவாங்கள்ல, அந்த சைனீஸ் புல்லுன்னு சொன்னாங்க. தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி, வீட்டில் எல்லோரும் போட்டிருந்தா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி புல்லெல்லாம். இது வந்து பிச்சு நம்ம வீட்டு முன்னாடியெல்லாம் போட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புல்லை இங்கே வந்து விற்கிறதுக்காக இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் பிளான் பண்ணி வந்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. ஸோ இன்றைக்கி நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஃபால்ஸ் பிளான் பண்ணிட்டு வந்தோம், ஆனால் இங்கே உட்காந்தோம். ஸோ கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இது. இவங்க தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. 2 hours later. மழை விழுது. என்னடா அப்போவே அங்கே எடுத்தோம், இப்போ இங்கே வந்து எடுக்கிறோன்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் டைரெக்டாகவே இறங்கி நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்துட்டோம். ஹார்ட்லி இது 20 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நாங்கள் காலேஜ் கிட்டே இருக்கோம். இங்கே வந்து பிரவீன் ப்ரோ கலைமம் அவங்கெல்லாம் பிரியாணி வாங்கிட்டு வர போகிறாங்க பார்சல். ஸோ அதை இங்கே சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இன்னைக்கான டே இம்பிட்டு தான். வந்தனம் மட்டும் சொல்ல பக்கத்து ஊருக்கு கூட்டு வந்தோம். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எனக்கு எங்க சார் இருக்கிற போது நான் ஏன்டா அடிக்கணும்? என்ன மட்டும் போட்டு விட்டு பார்த்தீங்களா, எங்க சந்தோஷ் சார் வந்துட்டு ஜாலியாக கார் டிரைவ்லாம் பண்ணிட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு மலை மாதிரி சொல்றியடா. ஸோ வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்காண்டி வெயிட்டிங். பார்சல் வந்துட்டுருக்கு. ஸோ தூகு தீபா பிரியாணி. அது என்ன சார், அது ஸ்பெஷலாக இங்கே? ஸ்பெஷல்னு இல்லை, ஆக்சுவலி வந்து ஒரு செலிப்ரிட்டியோட ஃபேமிலி பேர் அது. ஓகே. ஸோ அவரோட பேரை வச்சு ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷிர்கே தாண்டி கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல அது கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். பாருங்க, நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இடத்துல இருந்து தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே. நாம் வந்து சந்திக்கலாம். அத்துடன் விடை பெறுவது உங்கள் எங்கள் V3 சேனல்.